ரெடி ரெடி சொல்லு. நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன விசேஷம்? நல்லா என் பேரன் பேத்திகள் பார்க்குறேன், இந்த ஜெயமணி பார்க்குற சந்தோஷம். ஓகே, நல்லா இருக்கிறேன். சாப்பாடு, கத்திரிக்காய் குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டு உட்காந்துட்டுக்கிறேன். ம் நானா கல்யாணம் பண்ணும்போது அழுதேன். நீ சொன்ன நான் அழுதேன். சித்தி கல்யாணம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆமாம், அப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். ஆமாம். ம் அப்படியா சமாச்சாரம்? சொல்லு. யோசனை பண்ணு. என் பேத்தி கல்யாணம் பண்ணும்போதா நான் அழுதுட்டேன். என் தங்கத்தை கொடுக்குறமேனு அது அழுகாச்சு இருந்தது. அவள் பிழைக்கிறத பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். குறும்பெல்லாம் செய்ய மாட்டான், சொன்னபடி. ஆமாம், அடிக்கவே மாட்டேன், குறும்பு செய்ய மாட்டேன், எதுவும் பழிக்க மாட்டான். எதாக இருந்தாலும் எங்கள் சாமி சாப்பிட்டுக்குவான். நான் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ படிப்பாள. ஜெயா மம்மி பிடிக்குமில்ல. அப்புறம் படிப்பாங்க. படிப்பாங்க. அடிக்க மாட்டேன். நல்லா எந்த குழந்தைகளையுமே அடிக்க மாட்டேன். நல்லா படிப்பான். நான் தான் படிக்க வைக்கல, மறந்துப்பான். பயமாகி போச்சு காலேஜ் அனுப்புறதுக்கு. நான் எம்கே படிச்சிருக்கிறேன். எஸ். ஆமாம். எஸ் 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 எஸ். அப்பச்சி அவங்களா கார்பெண்டர். ம் கார்பெண்டர். ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பச்சி. வேலைக்கு போக சொல்றியா, ஊருக்கு போக சொல்லியா? ஊருக்கா ஒரு சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் ஈரோடு போய் சேலம் போய் காரியமங்கலத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து செட்டில் ஆகிட்டேன். ஓகே. ஓகே. நான் போகாத கோயிலில் சொல்ல தெரியலையே. இங்கெல்லாம் போனேன். மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருக்கிறேன். தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனேன். கன்னியாகுமரி கோயிலுக்கு கன்னியாகுமரி போயிருக்கிறேன். அப்புறம் மதுரை போயிருக்கிறேன். அப்புறம் ஆண்டவமலை போயிருக்கிறேன். நீ எங்கே வரேன்னு எனக்கு தெரியும். எப்படியா ஆண்டவமலைன்னா என்னென்ன எனக்கு தெரியாது, பேர் சொல்லு. பரவாயில்ல, ஆண்டவமலைக்கு அது பேர். அதையே நினச்சிக்கோ. அப்போ அது தெரியாது சாமி. நான் பார்த்தேன், எனக்கு பேரே தெரியாது சாமி. அதுதான் தெரியாதே. இங்கே பாரு, பேர் எனக்கு அந்த பேரே தெரியாது. அப்படி வேற. எங்கள் அம்மா வேறா? எங்கள் அம்மா பேர் ராமாத்தா. ஆமாம். எங்கள் அப்பா பேர் கருப்புசாமி. ஆமாம். அருமையாக இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காளியம்மா. ம். அவங்க அப்பச்சி பேரு
அது அவங்க அப்பச்சி பேர் சாமையன். ம் ஐசே நான் என்ன பொன்னி பேச வந்தியா ஜம்முன்னு பேசுவேன். ஆ சரணீஸ் அழகு. எனக்கு வயசு எவ்வளோ வயசு தெரியுமா? இங்கிலீஷில் கேளு பதில் சொல்கிறேன். நீ இங்கிலீஷில் கேளு நான் பதில் சொல்லுவேன்ல. இங்கிலீஷ் வயசு கேளு. 86. ஆயா அதான் இப்படியே சொல்லிட்டா பரவாயில்ல, இருக்குன்னு சொல்ல தெரியாது உனக்கு. என் வயசுக்கு இதுதான் நல்லா இருக்கும். ஹை லெவல் தம்பி, ஹை லெவல் போகக்கூடாது, ஓரளவுக்கு பேசணும். எங்கள் கல்யாணம் ஆ நான் செய்யறது அப்பச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எது செஞ்சாலும். ஆமாம் சிட்டு அப்பச்சிக்கு பிடிச்சது என்ன நீ சமைக்கிற? அப்பச்சிக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சாம்பார், எல்லா குழம்பும் பிடிக்கும். கல்யாணத்து விஷயம் கேட்க மாட்டியா? அப்பச்சி கல்யாணம் என்ற கல்யாணம் எப்படின்னு? அரேஞ்ச் மேரேஜ். எங்கள் பெரியப்பா இருந்தார். அவர் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பச்சி வந்தாங்களா, வந்த உடனே நான் குண்டு மாதிரி இருந்தேன். 16 வயசு எனக்கு. உடம்பில் சீலை அந்த மாதிரி கட்டியிருந்தேன். அப்புறம் என்னைய நடக்க சொன்னாங்க. பெரிய பிள்ளையாவது நடக்க சொன்னாங்க. எனக்கு தெரியாது இவங்க மாப்பிள்ளை தான்னு. சின்ன பிள்ளை தானே, 16 வயசு அப்புறம் ஆமாம். அப்புறம் நடந்து போனேன். அப்போ பார்த்தோன்னே எனக்கு புள்ள பிடிச்சிருந்து நல்ல பிள்ளைன்ட்டு போயிட்டாங்க. போய் அங்கே தேதியும் குறிச்சாச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பனும் எங்கள் அம்மாயி ஒன்று இருக்குது பக்கத்தில். நீ அங்கே எங்கள் ஊர் கிழக்குதான் திருவோடு. அத்தனை தூரம் கொடுத்தீங்கன்னா கிணத்துல தள்ளிடுவாங்க, நீ கொடுக்காத தம்பின்னு எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மாயி சொல்லிடுது. அதே மாதிரி எங்கள் அம்மாளுங்க அப்புறம் தூண்டல் நைட்டு. அப்புறம் எங்கள் தம்பியை கூட்டிகிட்டு சோமனூர் நடந்தே போய் எங்கள் ஊர்லேருந்து சோமனூர் போய் ரயிலில் போய் எங்கள் அம்மா ட்ரெயின்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஷனாக எண்ணிட்டு போகிறேன். ஈரோடு முட்டு அத்தனை ஸ்டேஷன். அதுக்கு அந்த பக்கம் 2 ஸ்டேஷனு. ஆனந்தூர் ஸ்டேஷனில் போய் இறங்கணும். அதை இறங்கி எங்கள் ஐயனுக்கு அம்மா என் தம்பியை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போகும். எங்கள் வீடு கூரை வீடு தான். அப்படியெல்லாம் மாடி வீடெல்லாம் கிடையாது, ஓடும் கூட கிடையாது. எங்கள் மாமனார் கூட இது கூரை வீடு தான். அங்கே போன உடனே எங்கள் ஐயனுக்கு அம்மாவுக்கு சாப்பிட்டு போட்டு நான் சாப்பிட்டும் போட்டு நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம், நீங்கள் கிணத்துல தள்ளிடுவீங்களா அப்படிங்க. இல்லைன்ட்டு வந்துட்டாங்க. அப்போ சாப்பிட்டும் போட்டு பொண்ணும் இல்லைன்ட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் ஐயனுங்க அம்மாவில் எங்கள் கோப்பி எங்கள் வெறிக்கு மட்டும் போகும். எங்கள் வெறிப்பா இருந்துட்டு எதுக்கோ கொக்கா வாரா எங்கள் வெறிமா கிட்ட இது இல்லைங்கிறதா வாரான்னு அப்படி நினச்சிட்டாரு. அப்புறம் எங்கள் ஐயனுக்கு அம்மாவும் போய் நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன், கிணத்துல தள்ளிடுவாங்களாம்மா எங்கள் வெறியம்மா சொல்லிடுவோம் எங்கள் அம்மா சொல்லலாம். அப்புறம் எங்கள் வெறிப்பா வெத்தலை வாக்கு கொண்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க குப்பிச்சாங்க. அப்போல்லாம் வெத்தலை வாக்கு அப்போ பத்திரிக்கையே தான்ப்போ வெத்தலை வாக்குத்த. அப்புறம் அங்கே போய் சரி வான்னு சொல்லி மறுபடியும் அப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீ எதுக்கு வந்த? நானே பொண்ணு இல்லைன்ட்டு நீ எதுக்கு வந்தேன்னு கேட்கும். அப்புறம் எங்கள் அப்பச்சி எங்கள் பெரிய பொண்ணு அந்த வீட்டில் தான் பொண்ணு கடிக்க பக்கத்தில். நான் எஸ் 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 சொல்கிறேன் கேளு. அப்புறம் அப்பா கேளு. அப்புறம் எல்லா கமண்டங்களையும் கேட்டு உட்கார வச்சு தம்பி கேளு. அப்புறம் நீ சொல்ல அவன் கேட்டுட்ருக்கிறான். அப்புறம்
ஊர் கவண்டங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இனிமேல் இந்த பிள்ளைய கட்டி கொடுக்கலீங்கன்னா நீங்கள் ஊர்லேயும் இருக்கக்கூடாதுன்னு கவண்டங்கள்லாம் பேசிட்டாங்க. அப்புறம் கையன் ஒத்துடுச்சு. அப்புறம் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேளு. ஒத்துடுச்சா என்ற கல்யாணத்துக்கு வாத்தியக்காரரு ஈனர் தான் நல்லாயிருக்கு. வாத்தியக்காரர் 8 ரூபா அந்த வாத்தியக்காரனுக்கு. அந்த வாத்தியக்காரன் மப்பு போட்டு வாத்தியம்னா சவுண்டே வரமாட்டேங்குது. அப்புறம் எப்படியோ அப்படி இப்படி கல்யாணம் முடிஞ்சது. அப்போ விருந்து வந்து 3 நேரமே சோறு தான். சோறே தான் 3 நேரம் வாங்கும். இது வடை கிடை இனிப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது. மத்தியானம் சோறு, நைட்டும் சோறு, காலையிலையும் சோறு. அப்புறம் வாழைக்காய் தான். வாழைக்காய் கத்திரிக்காய் 2. அந்த காய் தவிர்த்து எந்த காயும் அந்த கல்யாணத்துக்கு கிடையாது. அப்பெல்லாம் இல்லை இந்த காய் அந்த காய் எல்லாம். அப்போ அவரைப்பருப்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இப்படி உருளைக்கிழங்கு கூட போட மாட்டோம். அப்புறம் ஓராண்டா சோறு மீதியாகி போச்சு. நைட் ஆக்கின சோறு பெரிய அண்டாவில். அப்புறம் எங்கள் பெரிய வேணுமெண்ட் பேசுகிறானே இல்லையோ, கால் கேட்குதா இல்லையோ, ஏன்னு கேட்க மாட்டேங்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் சொல்லுவேன். அப்புறம் 3 சோறு மீதியாகி போச்சு. அந்த சோறு என்ன மனுஷன் வெடியாக 2-3 அண்டா போட்டு சுடு சோத்தில் அந்த 6 சோத்தை சுடு சோத்தில் போட்டு எல்லாம் அத்தனை பேருக்கும் போட்டாச்சு. சுடு சோறு வாடி நைட் ஆக்கின சோறு வாடி. எங்கள் மாமியா சாகு மட்டும் மறந்து வாங்கினேன். சுடுசோறு பழைய சோறு போட்டாங்க, சுடுசோறு 2 கலந்து போட்டாங்க. நானே போயிடுது எனக்கு. என்ற கல்யாணம் இப்போ 70 வருஷம் ஆச்சு சாமி. எனக்கு 86 வயசு ஆகி போச்சா, இன்னும் மறக்கல நான். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி போனேன்னு கேடு. கட்ட வண்டி போட்டால் அந்த மாலை, இந்த செண்டு மல்லி மாலை, குழல் மல்லியும் பங்கம், அதை போட்டால் எங்கள் மாமியோடு போகிறதுக்குலாம் அது வெறும் நாராத்தான் கழுத்தில் கிடக்குது. பூவெல்லாம் விழுந்து போச்சு. எப்படின்னு வர அந்த கல்யாணம். தண்ணி வந்து முடிச்சா சொல்லு. ஓகே. உங்களுக்கு எதை பிடிக்குமா இல்ல எங்க அக்காவும் பிடிக்குமா? ஆனா 2 பிடிக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படியா? நீ தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நீ தான் துருதுருன்னு பேசுறீல, பிள்ளை அமைதியாக பேசுகிற. உங்களுக்கு அப்பச்சி வந்து உங்களுக்கு வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறார்? உனக்கு ஏதாவது வாங்கி தந்துருக்குதான்னு கேட்குது அப்பச்சி. அப்பச்சியா? ஓ, என்ன வாங்கிட்டு வர? ஒரு நாள் இந்த சந்தையில் விற்கிற குழல்மல்லி பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. குழல்மல்லி, அதுக்கு அம்மா கிட்ட கீழே தெரியும். மஞ்சள் பூவு, அது மல்லிகைப்பூ இல்லை, ஒரு சாமி போட்டால் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுதான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நீங்க கல்யாண நைட் வந்து அப்பச்சி வீட்டு இருக்குல்ல, அப்பச்சி வீட்டுக்கு வந்து வரும்போது கல்யாண நைட்டு நீங்க அப்பச்சி வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப வந்து வீடு ரொம்ப பெருசா இருந்தா இல்ல குட்டியா இருந்தா இல்ல மீடியமா இருந்தா? எங்கள் வீடு வந்து அப்பச்சி வீடு ஒரு கூரை மட்டை சின்ன வீடு. இடம் கிடக்கு, வீடு சின்ன வீடு.
அவ்வளோதான். அப்ப அந்த மீதி இடத்துல என்ன பண்ணுவாங்க? என்னங்கிற காலி இடத்துல என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். அது நாங்கள் மரமெல்லாம் போட்டிருப்போம், மரம் வேலை செய்வோம் நிறைய இடத்துலலாம். புழங்கறதுக்கெல்லாம் இடம் இருக்குது, படுக்கிறதுக்கு ரூம்பு இருக்குது, ஆசார மாட்டம் எல்லாம் மட்டை தான். ஓடெல்லாம் கிடையாது. அப்படி இருந்து கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வந்து எந்த காரணத்தினால நீங்க கோயம்புத்தூர் வந்தீங்க? எங்களுக்கு எங்கள் அப்பா வந்து தூரம். ஹலோ, சொல்லு சொல்லு. பேசு. அப்புறம் நாங்கள் ஏன் வந்தோம்னா எங்கள் ஊருக்கு அதுக்கு தூரம். அப்புறம் கோயம்புத்தூர் வந்து அப்படி தச்சு வேலைக்கு போச்சு. வரும்போது எங்கள் தம்பிக்கு ஆமாம் இங்கே அந்த அங்கேருந்து வரதுக்கு 80 ஈரோடுக்கு அந்த பக்கம்லேருந்து வரணும் இல்லை, சேலத்துக்கு அந்த சேலத்துக்கு அந்த பக்கம்